கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு வருது. அந்த மாணவியினுடைய உடலும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த நிலையில் அமைச்சர் சம்பத் கிட்ட உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உரிய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சிறுமியினுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து அமைச்சர் சம்பத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு நபர் கார்த்திக், இன்னொரு நபர் மோகன்ராஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மோகன்ராஜுக்கு இப்போ 4 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நபர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது. ஆனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கார்த்திக் இந்த நபர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காரு. ஏன்னா தப்பியோட முயன்ற போது அவருக்கு கால் எலும்பு முறிஞ்சது அப்படிங்கிறதுனால சிகிச்சை ஒரு பக்கம் கொடுக்கப்படுது. அந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரையும் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி விசாரணையில் எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே நேரம் இப்போ இந்த சிறுமியினுடைய கொலை வழக்கு சம்பந்தமா உறவினர்கள் அமைச்சரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நபர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும்னு அவங்க தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். கார்த்திக், இந்த சந்திப்பு எப்போ நடந்தது? என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க உறவினர்கள்? என்ன சொல்றாங்க மேலும்? வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்போது சிறுமியின் உடல் பாத்தீங்கன்னா கோவை சிங்கனூர் அடுத்த இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இங்கதான் பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் உறவினர்கள் சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்கள்ல பிரேத பரிசோதனை முடிந்து உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த சூழல்ல மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் உயரதிகாரிகள், தமிழ்நாடு அமைச்சர் சம்பத்குமார் அவர் தற்போது பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோரை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும். அதே சமயம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் சட்டப்படியான என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அது காவல்துறை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதே சமயம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு தொடர்பான நிவாரணத்தை உடனடியாக பெற்றுக் கொடுப்போம் என்ற வாக்குறுதியும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோரிடம் கொடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்து வருவதனால பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய அரசு மருத்துவமனை, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவமனை, சம்பவம் நடைபெற்ற இடங்கள், காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தது அனைவரிடம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாணவி கடந்த 21ஆம் தேதி காணாமல் சென்றிருந்தார். நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மாணவிக்கு எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார், அந்த சிறுமிக்கு எந்த விதமான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது என்பது இன்னும் முழுமையாக தெரியாதனால அவங்க பெற்றோர்கள் உறவினர்கள் பெரும் பதட்டத்தில் இருக்காங்க. இந்த சூழல்ல அவங்க பெரும் சோகத்தில் இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போது அந்த மருத்துவமனை வளாகமே அந்த சிறுமியின் உடலை வாங்கி செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. கார்த்திக், இப்போ ஒரு நபர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறத நம்ம காலையில் பார்த்தோம். 4 நாள் நீதிமன்ற காவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னொரு நபர் அந்த கார்த்திக், அவர் தற்பொழுது எங்கே இருக்காங்க? அந்த நபர்கிட்ட எப்போ விசாரணை தொடங்க இருக்கு? அது பற்றின தகவல்களையும் சொல்லுங்களேன். நிச்சயமாக காவல்துறை இந்த வழக்கை உடனடியாக அந்த 24 மணி நேரத்துல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க கைது செஞ்சிருக்காங்க. இதுக்காக நிறைய ஆவணங்களை திரட்டி இருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த வழக்குல 2வது நபராக கைது செய்யப்பட்ட மோகன்ராஜ் பாத்தீங்கன்னா வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஆனா அந்த முதல் நபர், அதாவது குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அந்த கார்த்திக் என்பவர் போலீசார் கைது செய்து அந்த சம்பவம் நடைபெற்ற, அதாவது சிறுமியின் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குளக்கரையில அந்த கொலையை செய்திருப்பதாகவும், அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதற்காக விசாரிக்கிறதுக்காக அழைத்து செல்லும் போது அங்கிருந்து காவல்துறையிடமிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறார். அப்படி தப்பிச்சு ஓடும் போது அவர் அவருடைய கையும் காலும் உடைஞ்சிருக்கு. அப்படி உடஞ்ச உடனடியாக காவல்துறை அவர் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு தற்போது அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கப்பட்டு தற்போதுக்கான சிகிச்சை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சிகிச்சை முடிந்தவுடன் நீதிபதி அவங்க கைது செய்யப்பட்ட அந்த கார்த்தியை நேரில் பார்த்து இந்த வழக்குல இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற இது பண்ணி அவருக்கு நீதிமன்ற காவல்
7 நாளோ இல்ல 15 நாட்களோ வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவல்ல இருக்கக்கூடிய வந்து காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போடுவாங்க நீதிபதி கிட்ட. இந்த மாதிரி எங்களுக்கு 2 நாட்கள் வேணும் இல்ல 3 நாட்கள் வேணும். ஏன்னா இவர்தான் முக்கியமான நபராகவும் முதல் குற்றவாளியும் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரை வந்து காவல் எடுத்து விசாரிச்சு இவர் வந்து அந்த சிறுமியை வந்து எப்படி வந்து என்ன ஆசை வார்த்தைகள் வந்து கூறி கூப்பிட்டு போனாரு, அதே சமயம் எந்த பகுதியில் வைத்து இவர் கொலை செய்தாரு, வேற ஏதாவது குழந்தைக்கு வந்து சிறுமிக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாரா என்பது வந்து விசாரிப்பாங்க. அதற்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிறுமியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துடும். அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சிறுமி வந்து எப்படி உயிரிழந்தாங்க, அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான கொடுமைகள் வந்து செய்யப்பட்டது, உடல்ல எத்தனை இடங்கள்ல காயங்கள் இருக்கு, இது போன்ற அறிக்கை மருத்துவ அறிக்கை அனைத்துமே வந்துடும். இதையெல்லாம் வைத்து இந்த கைது செய்யப்பட்ட கார்த்தியிடம் வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு இந்த ஏற்கனவே வந்து இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை வந்து கடத்தியது, கொலை செய்தது, கொடுங்காயங்கள் ஏற்பட்டியது உள்ளிட்ட பிரிவுகளை வந்து சேர்த்திருக்காங்க. ஒருவேளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டு இருந்தால் அந்த வழக்கையும் வந்து சேர்ப்பாங்க. போக்சோ பிரிவின் கீழும் வந்து வழக்கு சேர்க்கப்பட்டு இந்த கார்த்தியை வந்து சட்டத்தின்படி வந்து காவல்துறை வந்து கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து இப்போது வந்து இவருக்கு இந்த சிகிச்சை முடிந்த உடனே தொடங்கும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்தி வந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறதுனால அங்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த சம்பவம் நடைபெற்று காவல்துறை வந்து விசாரணையில் இறங்கும் போதே பாத்தீங்கன்னா பகுதி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள், நேற்றெல்லாம் 8 மணி நேரம் போராட்டம், விடிய விடிய காவல் நிலையம் முன்பு, குறிப்பா திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில வந்து அது போராட்டம் நடந்தனால போலீசார் வந்து மிகுந்த அலாட்டுக்கு வந்துட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணை நடக்கக்கூடிய இடங்கள்லயோ இல்ல இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில பொதுமக்களோ அவர்களுக்கு எதிரானவர்களோ ஏதாவது வந்து அடிதடியில் ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டாலோ பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை வந்து குவிக்கப்பட்டுறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை விரைந்து பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்ட ஒரு சூழல்ல பிரேத பரிசோதனை முடிந்து அந்த உடல் வந்து பெற்றோரிடம் கொடுக்கக்கூடிய பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வருவது பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான அப்டேட்டுக்கு நன்றி கார்த்திக். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.